ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆட்டோமேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் கவனிங்க. படிப்பு முடிச்ச உடனே ஏதோ ஒரு கம்பெனியில் என்ட்ரி லெவல் கோடிங் ஜாப் கிடைச்சிருச்சுன்னு நம்பிட்டு இருந்தா அது நடக்காது. இந்த ஃபீல்ட் ரொம்ப வேகமாக மாறிட்டு இருக்கு. இந்த கிராஃபை பாருங்க. ஜூனியர் கோடிங் வேலைகள் 70% குறைஞ்சிருச்சு. இதுக்கு காரணம் இப்போ வந்திருக்க ஜீரோ டச் ஏஐ சிஸ்டம் தான். இந்த மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா நீங்கள் வெறும் ஜூனியர் டெவலப்பர்னு இருந்தால் மட்டும் பத்தாது. நீங்கள் ஏஐ சூப்பர்வைசராக மாறணும். ஒரு நல்ல ஏஐயால் உடைக்க முடியாத போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணுங்க. வெதர் ஆப் இல்லைனா டு லிஸ்ட் மாதிரி சாதாரண ப்ராஜெக்ட்லாம் இப்போ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. உங்ககிட்ட வேலிடேட்டட் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். பொதுவாக டேட்டாவை எடுக்காமல் நம்ம ஊர் சவுத் இந்தியன் டேட்டாவை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ஒரு லோக்கல் ஃபேக்ட்ரியோட சப்ளை செயினை ஏஐ வச்சு ஆட்டோமேட் எப்படி பண்ணலான்னு யோசிங்க. ஒரு தியரிட்டிக்கல் அல்காரிதம் மட்டும் பண்ணால் யாருக்கும் எந்த யூஸும் இல்லை. நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊர் டெக் அப்ஸுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அது உங்களுக்கு ஒரு வேல்யூவாக இருக்கும். அடுத்தது உங்கள் மைண்ட் செட் மாறணும். லைன் பை லைனாக கோட் பண்ணுறதை விட்டுட்டு பல ஏஐ டூல்ஸை ஒன்றா சேர்த்து எப்படி வேலை வாங்குறதுன்னு கற்றுக்கோங்க. ஒரு வேலையை ஆரம்பத்துலேருந்தே கடைசி வரைக்கும் ஏஐ வச்சு எப்படி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறதுன்றது தான் இப்போ ரொம்ப முக்கியம். ஜாவா, பைத்தான்னு எல்லா சிஸ்டத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ அது தேவையில்லை. ப்ராம்ஸ்குள்ளே இருக்க அந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கோங்க. 2026 உங்கள் திறமையை நீங்கள் எவ்வளோ வேகமாக இந்த ஒர்க் ஃப்ளோவை மேனேஜ் பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்குது. கம்பெனியில் இப்போ யாரை தேடுறாங்கன்னா, மெஷின் பண்ணுற தப்பை கண்டுபிடிச்சி திருத்துற ஆட்களை தான். ஸோ நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோவை உருவாக்கிட்டு அதை ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி உடைச்சி பாருங்கள். அப்போ அந்த தப்பை எப்படி சரி பண்ணுறீங்கன்னு நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணால் நீங்கள் தான் அந்த ஹியூமன் இன் த லூப் சேஃப்டி மெக்கானிசம். கடைசியாக உங்கள் போர்ட்ஃபோலியோவை க்ளீன் பண்ணுங்கள். பழைய கிட்டப் ரெபாசிட்ரிஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ண ப்ராஜெக்டில் இருக்க ப்ராப்ளம் சால்விங் பற்றி தெளிவாக ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுங்கள். எட்ஜ் கேசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை காட்டுங்க. இதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இந்த 90 டே பிளானை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா, செகண்ட் பில்டு, தேர்ட் ஆடிட். இந்த ஆட்டோமேட்டட் எக்கனாமிக்கில் நீங்கள் மாறினாதான் ஜெயிக்க முடியும். ஸோ ரெடியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆட்டோமேஷன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.